புதுச்சேரியில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நாராயணசாமி சலுகை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி ரேஷனில் 10 கிலோவாக இருந்த இலவச அரிசி விநியோகம் 20 கிலோவாக உயர்த்தப்படுகிறது. வீடுகளில் மின் பயனீட்டாளர்கள் பயன்படுத்தும் 100 யூனிட் மின்சாரத்தில் 50% கட்டண தள்ளுபடியையும் நாராயணசாமி அறிவித்துள்ளார். முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சராக நாராயணசாமி பதவியேற்றுக் கொண்டார். கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நாராயணசாமியுடன் சேர்ந்து நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன் ஆகிய 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக சார்பாக தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து நாராயணசாமிக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். பின்னர் அமைச்சர்களுடன் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் புதுச்சேரி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்.